வணக்கம். மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நல்லெண்ணெயிலேயே நிறைய பூண்டு, அவரைக்காய், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு பத்திய சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க. அதுல கொஞ்சம் நெய்யோ விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்லெண்ணெய் திருப்பி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் சுடு சுடு சாதத்துல. சோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். அது கூடவே வெள்ளை காராமணியும் சேர்த்து செய்ய போறேன். அவரைக்காய், வெள்ளை காராமணி, மிளகு சாதம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், உடைச்ச உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. முழுசா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்கின 3 பல் பூண்டு, ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரை வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 6-7 அவரைக்காய் மட்டும் அது உள்ள மொச்சை இருக்கும்ல, அதெல்லாம் நீக்கிட்டு மெலிசா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயமும் அதே மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி தான் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப சாதத்துல பார்க்கும்போது தனியா தெரியாம இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துலாம். நல்லா கிளறி கொடுத்துருங்க. குழந்தைங்க அவரைக்காய் வேகாம இருந்தா நறுக்கு இருந்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கிரீனாவே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 to 3 minutes நீங்க வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் அவரைக்காய் சீக்கிரம் வேகணும், டைம் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு க்ளோஸ் பண்ணி கூட நீங்க வேக வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுவோம். இடையில தேவைப்பட்ட கிளறி கொடுங்க. இதுல பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மிளகுத்தூள் தூக்கலா போட்டு செய்யறது அண்ட் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து, ஒரு நாள் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுதான், சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வேணான்றவங்க குறைச்சிக்கோங்க. எங்களுக்கு இந்த மிளகுத்தூள் தூக்கலா போடும்போது இந்த நல்லெண்ணெய் வாசனையோட சாப்பிடறதுக்கு பிடிக்கும். இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை காராமணி நைட்டே ஊற வச்சுட்டு குக்கர்ல விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். நறுக்குன்னு உங்களுக்கு நல்லா அது கடிப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 விசில்ஸ் விட்டா போதுமானது. நான் 5 விசில்ஸ் விட்டுருக்கேன். நான் குழந்தைக்கு அது நிறைய நறுக்குன்னு கடிக்க கூடாது, அப்படி வாயில் இருக்கிறதே தெரியாம போயிடணும். அதனால நான் 5 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு சாதம் செய்ய போறேன். பொன்னி அரிசி சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஆட் பண்றேன். நல்லா கிளறி கொடுத்துருவோம். இந்த அவரைக்கால இருக்கக்கூடிய மொச்சையெல்லாம் நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். அந்த பச்சை மொச்சையை சாம்பாருக்கு அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுக்கும் போது கூட சேர்ந்து தொக்கு மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு செய்யும்போது அதோட செய்யலாம், சாம்பாரோட செய்யலாம்னு எடுத்து வச்சுட்டேன். சப்போஸ் நீங்க இதோட சேர்க்கறதா இருந்தா அவரைக்காய் சட்டுன்னு வெந்துடும். அந்த மொச்சை கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா கிரீனா இருக்கு பாருங்க ரைஸே பாக்குறதுக்கு. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். இது ஆல்ரெடி நல்லா கிரீனா இருக்கிறதுனால கொத்தமல்லி தேவையில்லை. அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவரே இதுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைச்சிரும். நல்லா ஹை ஃபிளேம் வச்சு 2-3 கிளறி அங்க இறக்கிட்டோம்னா அவரைக்காய், வெள்ளை காராமணி, மிளகு சாதம் தயாராயிடுச்சு. தெரியாதவங்களுக்கு இந்த சிம்பிள் ஈஸி ரெசிபிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காய்கறிகளும் இதுல இருக்கு, ஹெல்தியாவும் இருக்கு அண்ட் டக்குனு நம்ம செஞ்சிடலாம் காலையில சமைக்கும் போது ஹரிபரி நேரத்துல. அண்ட் ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஹரிபரின்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது இந்த அவசரத்துல என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துதல் மாதிரிதான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். சிம்பிளா ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். லேசி டேஸ்ல கூட செய்யக்கூடிய ஒரு ரைஸ் அண்ட் லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல கூட நீங்க செய்யலாம். நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிளா ஆனா ஹெல்தியான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.